தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஆற்றலுக்கு உரியவர், அன்புக்கு உரியவர், நேசத்துக்கு உரியவர், தாய்க்கு உரியவர், மொழிக்கு உரியவர், தாய்ப்பற்று, மொழிப்பற்று, தாய்நாடு பற்று, ஆராய்ச்சி ஆர்வலர், ஆராய்ச்சி ஆர்வலர், அரசியல் வித்தகர், அரசியல் வித்தகர், அறிவின் ஜீவதிபதி, கோபத்துக்கு சொல்லாத கோபம், சுயநலம், பாசம், பந்த பாசம், எடுத்த காரியத்தை முடித்தல், வெளிநாடு சுத்தி கொண்டு இருத்தல், வெளிநாடு சுத்தி கொண்டு இருத்தல். யானை செயினை கட்டி வச்சா நிக்க மாட்டாங்க. கடகம், விருச்சகம், மீனம். செயினை கட்டி வைங்க, நிப்பாட்ட மாட்டாங்க, நிப்பாட்ட முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஆனா எல்லா காரியத்திலையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய, எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ராசி கடக ராசி. அப்படிப்பட்ட ராசிக்கு கடந்த காலங்கள்ல கசப்பான காலங்களா இருந்தது. இனிமேல் வரக்கூடிய காலம் இனிப்பான காலமாக மாறி இப்போது அவங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு உங்க கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்க வீட்டுக்கு உச்சம் பெறாரு. குரு உங்க வீட்டுல உச்சம் பெறாரு. அப்ப 5ஆம் இடத்தை விருச்சகம் 5ஆம் பார்வை பாக்குறாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை மகரத்தை 7ஆம் பார்வை, 9ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பாரு. 5, 7, 9, 5, 7, 9 பார்த்து அற்புதமான கடகத்துக்கு நீண்ட நாட்களாக இந்த சிறைவாசம், நீண்ட நாட்களாக இருந்த வார்த்தைகளால் சொல்ல முடியல ஐயா என்று வருந்தி தூக்கு கூட போயிட்டு வெக்கமான சூடு சொரணை எல்லாத்தையும் இழந்துட்டு ஐயா அப்படின்லாம் எத்தனை பேர் கேட்டாங்க. அப்படிப்பட்ட கதி இனி வராது. இனிமேல் வரக்கூடியதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட். இனிமேல் வரக்கூடியது எல்லாமே செல்வாக்கு. அப்படிப்பட்ட கடகராசி நீர் சம்பந்தப்பட்ட வேலைகள், உப்புசம், நீர், கடல், ஜலம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அத்தனை தொழிலும், அதே மாதிரி வெளிநாடு போறது, வெளி மாநிலம் போறது, வெளிநாடு போறது, சப்மரீன் கப்பல் போறது, போக்குவரத்து தொழில் பண்ணுறது, உப்பளங்கள் பண்ணுறது, மீன் முட்டை, மீன் கருவாடு கூட நீரில் வாழக்கூடிய அத்தனை பொருளும், வெள்ளை சம்பந்தப்பட்ட அரிசி, முத்து, வெள்ளை சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலுக்கும் சொந்தக்காரர் நீங்க தான். ஏற்கனவே கடகத்துக்கு 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வைன்னா குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம். 7ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்ட்னர்ஷிப், அடிக்கடி பிரச்சனை வரும். இப்ப பிரச்சனை குறையும். இந்த மகரமும் கடகமும் சிம்மமும் கும்பமும் கவனமா இருக்கணும், வாழ்க்கை பிரச்சனை இல்லை. அப்போ 9ஆம் இடம் மீனம் 9ஆம் பார்வை தான். அதான் அவரு தான் பாக்குறாரு, குரு தான் பாக்குறாரு, உங்க வீட்டு தான் பாக்குறாரு. அப்ப அவர் விட்டு அவரே பார்க்கும்போது ஒரு செல்வாக்கு கூடும் கண்டிப்பாக. அப்ப இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். யாருக்கு? கடகத்துக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தைரியமா செய்யும். அதுக்கடுத்து குரு 20/10 உங்களுக்கு சிம்மத்துக்கு போயிடாரு. 20/10 சிம்மத்துக்கு போயிடாரு. அடுத்து 22/12 வக்கரம் ஆகுறாரு. அடுத்து அப்ப உங்க ராசிக்கு 2க்கு போறாரு. உங்க ராசிக்கு 2க்கு போகும்போது இன்னும் நீங்க நல்லா இருக்கீங்க. வக்கரமாகும் போது வேணா கொஞ்சம் மைனஸா இருக்கும். ஆனா 2ஆம் இடத்துக்கு போகும்போது அளப்பரியான பல நன்மைகளை கொடுக்கும். புதிய நிறுவனம், புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். வைத்திய தொழில் குறையும். மருத்துவ செலவெல்லாம் வராது. குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, வெளிநாடு போவாங்க, வெளிமாநிலம் போவாங்க, எல்லா வகையிலையும் எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பா டாக்டரா, கலெக்டரா, எதுக்கு வேணாலும் போகலாம். வாழ்த்துக்கள். வாராகிய கும்பிடுங்க. வாராகிய நல்ல வழிபட வேண்டும். கண்டிப்பா வாராகிய நல்ல வழிபட வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்ல. பஞ்சமி, வளர்பிறைய, தேய்பிறைய வாராகிய கும்பிடுங்க. அந்த இழுப்பெண்ணை வாங்கி 21 பிரதர்சனம், 21 சுத்துங்க. 21 தலைமுறை, 61 பந்தின்னு சொல்லுவாங்க. 21 பிரதர்சனம் சுத்துங்க. கண்டிப்பா 21 சுத்திட்டு 16 விளக்கு போடுங்க. 16 விளக்கு இழுப்பு நிலை போடுங்க. இழுப்பு நிலை போட்டு வந்தா நிச்சயமாக வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி குறையும். வெற்றி வருதோ இல்லையோ தோல்விகள் குறையும். அதுல மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக தோல்விகள் குறையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.